இளமையும் அழகும் குன்றாத செந்நிறமேனி கொண்ட செந்தில்நாதர் வீற்றிருக்கும் திருச்செந்தூர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறவிருக்கும் நிலையில் ஒரு நாள் இந்த ஆலயத்தில் விரதமிருந்தால் குழந்தை பேறு கண்டிப்பாக கிட்டும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. திருச்செந்தூரில் மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகபெருமான் காட்சி கொடுக்கிறார். இங்கிருக்கும் சந்தனமலையில் தொட்டில் கட்டி வழிபட்டால் விரைவில் முருகன் உங்கள் வீட்டில் தவழுவான். ஷண்முகன், ஜெயந்திநாதர், குமாரவிடங்கர், ஆலவாய் பெருமான் என்று 4 உற்சவர்களை கொண்ட கோவில் இது. முருகபெருமான் பாலசுப்பிரமணியன் மற்றும் ஷண்முகன் என்று 2 நாமங்களில் காட்சி கொடுக்கிறார். சூரபத்மனை வதம் செய்ய சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவர். 6 படை வீடுகளில் திருச்செந்தூர் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி வரும் நாளிது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு நாளை கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. 12 கால யாக பூஜைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. கந்த சஷ்டி விரதம் இருந்தால் திருமணத்தடை நீங்கும், குழந்தை பேறு கிட்டும். சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம். வங்க கடலோரத்தில் எழில் கொஞ்சம் அமைந்திருக்கும் முருகன் கோவில். இல்லற வாழ்க்கை அமைதியாக செல்ல இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள். ஞானம் பெற செந்தில்நாதரை வழிபட்டு வாருங்கள். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பெருமான் எடுத்த அவதாரம் தான் இது. சூரனை அழிக்காமல் அவனை சேவலாகவும் கொடியாகவும் மாற்றி தன்னுடன் வைத்துக் கொண்ட பேரருள் படைத்தவர். வீரபாகு தேவருக்கு பூஜை நடந்த பிறகுதான் மூலவருக்கே பூஜை நடக்கிறது. அபிஷேகத்திற்கு பிறகு சுப்பிரமணியருக்கு வெண்ணிற ஆடையும் ஷண்முகருக்கு பச்சை நிற ஆடையும் அணிவிக்கிறார்கள். ஓம் என்ற பிரணவத்தின் வடிவில் அமைந்திருக்கும் ஆலயம். இந்த ஆலயத்திற்கு சென்று செந்தில்நாதரை தரிசித்து வர முன்ஜென்ம பாவங்கள் நீங்கும். ராஜகோபுரத்தில் இருந்த 9 கலசங்களும் கீழே இறக்கப்பட்டு பழமை மாறாமல் சுத்தம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்த பிறகு மேலே ஏற்றினார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் கும்பாபிஷேகம் என்பதால் பக்தர்கள் ஆனந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். நேரம் இருந்தால் நாளை நடைபெறும் கும்பாபிஷேக பூஜையில் கலந்து கொண்டு செந்தில்நாதனின் அருளாசி பெற்று வாருங்கள். நன்றி.